Hi friends, welcome to our channel. Let's just waves. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் நான் ஐஸ்கிரீம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு பட் கொஞ்சம் நிறையவே டைம் ஆயிடுச்சு சாரி. இந்த ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளா ஈஸியா பண்ணிரலாம். இது வந்து நான் ஓரியோ ஐஸ்கிரீம் பண்றதுனால ஓரியோ பிஸ்கட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓரியோ பிஸ்கட்டை வந்து ஒரு 4 பேக் வந்து நான் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளாடி இருக்கும்ல க்ரீம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பிஸ்கட்டை மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இந்த க்ரீமை வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீமோட விப் பண்ணுறப்போ சேர்த்து நல்லா விப் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிஸ்கட் ஓரியோ பிஸ்கட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு சிப்லாக் பேக்கில் நான் போட்டுக்கிட்டேன். சிப்லாக் பேக்கில் போட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அடித்து அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கூட நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சூப்பராக சப்பாத்தி கிட்டே வச்சு நான் அடித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் கேக் பண்ணுறதுக்காக வாங்கினதில் இருந்ததே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் இல்லைன்னா இங்கே விப்பிங் பவுடர் கூட நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இப்போ நம்ம பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களோட விப்பிங் க்ரீம் ரெடியாகி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் இருக்குல்ல அதில் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து விப் பண்ண எடுக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தையும் வந்து நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஜில்னஸ் வந்து சீக்கிரமாக எந்த அளவுக்கு கூலிங் இருக்கோ அந்த அளவுக்கு குயிக்காக வந்து உங்களோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து விப்பாகி கிடச்சிருச்சு. நமக்கு க்ரீம் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரில் நம்ம வந்து எப்படி ஐசிங் ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி கிடச்சிருச்சு. நான் வந்து இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இதோடு சேர்த்து நல்லா ஒயிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ரெயின்போவோட கண்டென்ஸ்டு மில்க் இருந்து அதை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களோட சுகருக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இது வந்து ஃபுல்லாகவுமே வந்து காலி பண்ணிவிட்டேன். நான் என்னோடய ஸ்வீட்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா விப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான் இந்த மெத்தடு. நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணுற ஐஸ்கிரீம் வந்து ஒர்க்கு இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் வந்து மில்க் வச்சு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதோட டைமிங் ஜாஸ்தி. பட் இதில் வந்து விப் பண்ணுறதுக்கான டைமிங் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த டைமிங் மட்டுமே இருந்தால் போதும் சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு விப்பிங் க்ரீம் வேணும். நம்ம பால் வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா பால் மட்டுமே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய க்ராசரிஸ் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ரொம்பவே அவைலபிளாக ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் போட்டதுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு இதுக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து குவான்டிட்டி வந்து நிறைய இருந்ததுனால 2 பேட்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து ஓரியோ ஐஸ்கிரீமும் இன்னொரு பேட்சில் வந்து இந்த சாக்லேட் இருக்குல்ல அந்த ஐஸ்கிரீமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 அதை வந்து டிவைட் பண்ணிட்டேன். அதிகமாக இருக்கிறதுல வந்து நான் வந்து ஓரியோ வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஓரியோ வந்து நல்லாவே நான் பவுடராக தான் க்ரஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கடையில் வாங்குறதுல வந்து உங்களுக்கு வந்து பீஸாக இருக்காது. நம்மளோட ஓரியோட ஃப்ளேவர் தான் தெரியுமே தவிர அந்த இதுவும் தெரியுமே தவிர பீஸாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓரியோ ஐஸ்கிரீமுக்கு வேறு எதுவுமே இல்லை. விப்பிங் க்ரீம் பவுடர் சுகர் இருந்தால் போதும். வெனிலா எசன்ஸ் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஓரியோவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். கண்டென்ஸ்டு மில்க் எதுக்கு சேர்த்துக்கிட்டேன்னா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஓரியோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நைட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் மார்னிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 hours வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்கள் வித்தின் அந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். நீங்கள் ஒயிட் பண்ணிக்கிற எடுத்துக்கிற டைமை பொறுத்து தான் நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணுற டைமிங்கும் இருக்குது. நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடியே வந்து சொன்ன மாதிரி அந்த ஒயிப்பிங் க்ரீமை வந்து நான் வந்து ஃப்ரீஸில் வச்சுட்டேன். ஸோ அது நல்லாவே ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணப்போ ஒயிப்பிங் வந்து நல்லா சூப்பராக சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாக்லேட்டில் நம்ம சாக்கோ பவுடர் இருக்குல்ல, கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டேன். அதே பேட்ச் தான், பட் இதில் வந்து கொக்கோ பவுடர் மட்டும் நான் கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து இதையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது எனக்கு வந்து இது ஒரு 2 வீக்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக நான் பேலன்ஸ் வச்சு எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு இது வந்து கெடாமல் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சதுனால ஒரு 2.5 வீக்ஸ் வந்து லாஸ்ட்டாக அது ஃபைனல் பண்ணி காலி பண்ணுறப்போ 2.5 வீக்ஸ் ஆச்சுது. பட் அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நான் அன்றைக்கி சாப்பிட்ட டேஸ்ட்டை விட அந்த 2 வீக்ஸ் கழித்து நான் சாப்பிட்டப்போ அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கிது. பால் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டைமிங்கும் ப்ராசஸிங் அதிகம். உங்களுக்கு டக்குன்னு பண்ணணும்னு தோணுச்சு இந்த டைமில் அப்படின்னா நீங்கள் க்ராசரி திங்ஸ் வாங்குறப்போ ஒரு விப்பிங் க்ரீம் பாக்கெட் மட்டும் வாங்கினீங்கன்னா சட்டுன்னு வீட்டில் நைட்டு பண்ணி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து சூப்பராக பிரியாணி இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீமும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நான் நல்ல டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கட்டி ஆகும். ஸோ ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். எடுத்து வச்சிட போகிறேன். அவ்வளோதான். சூப்பரான நம்மளோட ஓரியோ ஐஸ்கிரீமும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் 2.5 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்து சாப்பிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதே 1 வீக் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணேன். இது ஃபைனலாக ஒரு முந்தா நேற்று தான் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து கரெக்டாக 2.5 வீக்ஸ் ஆச்சு. டேஸ்ட்டில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதுனால எந்த இதுவும் ஆட் பண்ணுறது இல்லை, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ வந்து இருக்குமா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2.5 வீக்ஸ் வரைக்குமே நான் யூஸ் பண்ணது 2.5 வீக்ஸ் ஆச்சு. அது வரைக்குமே எந்த டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே வரலை. ஸோ வந்து நல்லா தாராளமாக நீங்கள் வந்து 2 வீக்ஸ் கூட நல்லா செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இதை எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சுது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் நான் அந்த ஒயிட் பண்ணுறதுக்கான டைமிங் தான் ஆச்சுது. நம்மளோட சூப்பரான ஓரியோ ஐஸ்கிரீமும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் நீங்களும் வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டட்டா, பாய் பாய்.